பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ தலைவி ஒவ்வொரு கேமையும் மாஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வீக்லி டாஸ்க்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டிக்கெட் ஃபினாலையும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போது இந்த கேஷ் பாக்ஸில் மணி சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுலே அதுலேயும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா திவ்யா தான் வந்து அந்த உருட்டு டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் கூட 30,000 திவ்யா ஒரு தடவை எடுத்தாங்க, அரோரா ஒரு தடவை எடுத்தாங்க. ஸோ அவங்களோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அது 30,000 கொடுத்தாங்க, ஒரு தடவை 10,000 20,000 அப்படி அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. லைக் நம்ம விக்ரம்லாம் வேர்ஸ்ட், அவரால் பண்ணவே முடியல. அவருக்கு எந்த அளவுக்கு அதை உருட்டணும், அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாக உருட்டி பால் கீழே விட்டுடுறாரு, இல்லை சைடில் விட்டுடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவரால் அந்த டாஸ்க்கை பண்ணவே முடியல. வாய் தான் நம்ம விக்ரமுக்குன்ற மாதிரி இருந்தார். அண்ட் இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, நேற்று உருட்டு டாஸ்க், இன்றைக்கி உருளு டாஸ்க். அதாவது அங்கே நம்ம கார்டன் ஏரியாவில் ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே நிறைய அமௌண்ட், அது 100 500 1000 இந்த மாதிரி கேஷஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்க மேலே வந்து ஒரு ஜாக்கெட் போட்டுக்கணும். அந்த ஜாக்கெட்டில் கம்மு ஒட்டப்படும். கம்மு ஒட்டினதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற அந்த பணத்துக்கு மேலே இவங்க உருளுன்னு உளுர்ந்து எவ்வளோ பணம் இவங்களால இந்த ஒற்றை மண்ணெல்லாம் ஒட்டும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி உங்கள் மேலே அந்த கம் பட்டு எவ்வளோ காசு ஒட்டுதோ அது மட்டும் உங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் போகணும், அதாவது 6 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க, இல்லை 4 பேர் போகணும் அப்படின்னாங்க. ஸோ ஓட்டிங் எடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம், சபரி, திவ்யா, வினோத் இவங்க 4 பேரும் தான் செலக்ட் ஆனாங்க. ஸோ இதில் நம்ம விக்ரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கேன், ஸோ என்னோட உடம்புல பணம் ஒட்டுறது அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அரோராவெலாம் பார்த்தா அரோரா குட்டியாக இருக்கா, அவளாலாம் அவ்வளோ எடுக்க முடியாது. ஸோ என்கிட்ட நிறையா என்னோட உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால அமௌண்ட் நான் நிறையா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் யோசிக்க வச்சார். ஆமாம், இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சொல்லி தான் அவர் போனார். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட விக்ரம் அண்ட் திவ்யா 2 பேரும் போனாங்க. ஏன்னா 2 பேராக தான் போய் உருண்டு அந்த பணத்தை எடுக்கணும். ஸோ விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனுஷன் வாய் தாங்க, சீரியஸாகவே கொலாய் அடியில் உருண்டு என்னடா பண்ண, கோவில் வாசலில் உருள்றா அப்படின்ற மாதிரி இவ்வளோ சண்டை போட்டு உருள்றதுக்கு வந்துட்டார். ஆனால் அவர் உருண்டது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவர் மேலே ஒற்ற பணம் கூட மறுபடியும் அவர் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து உருள்றாரு இல்லையா, அப்போ மறுபடியும் கீழே விழுந்துருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம கம்மு தான் அது உடனே அப்படியே, நீங்கள் என்ன ஸ்பைடர்மேன் கம்மா ரொம்ப ஃபோர்ஸாக டக்குன்னு ஒட்டுறதுக்கு அந்த கம்மு கொஞ்சம் ஒட்டணும்ல அந்த பணத்துக்கு மேலே. அவர் பாட்டுக்கு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தார். அப்புறம் தான் வந்து எல்லோரும் சொன்னாங்க ஸ்லோவாக பண்ணுன்னு. அங்கே பார்த்தோன்னா திவ்யா சூப்பராக பண்ணாங்க. அவங்க மேலே அவ்வளோ அமௌண்ட் இருந்தது. அண்ட் திவ்யா அந்த டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ணாங்க. இப்போது அந்த ஒரு பணம் வந்துட்டு நம்ம மேலே ஒட்டுறதுக்கு அந்த ஒரு டைம் வேணும், நம்ம அதுக்குள்ளே உருண்டுட்டு இருந்தோம்னா அது எப்படி ஒட்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக ஒட்டினாங்க. ரொம்ப ஸ்லோவாக உருண்டுட்டு இருந்தாங்க. அவங்க மேலே பணம் ஒட்டிருச்சு. இப்போ முதுகில் நிறைய பணம் ஒட்டிருச்சு அப்படின்போது மறுபடியும் நான் முதுக வச்சே பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பணம் கீழே விழுந்துடும். அப்போ எங்கெல்லாம் இன்னும் என் மேலே ஒட்டலையோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஒட்டணும் அப்படின்ட்டு எங்கள் கை கிட்ட கால் கிட்ட அப்படின்ற மாதிரி அழகாக வந்து உருண்டாங்க. ஸோ பயங்கரமாக ஸ்போர்ட்டிவாக விழுந்தாங்க. ஒரு பக்கம்லாம் குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருந்தாங்க, என்னம்மா இது குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப அழகாக பண்ணாங்க. விக்ரமை விட திவ்யா சூப்பராக பண்ணாங்க. அண்ட் அமௌண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் வந்து 20,000 சம்திங் தான் எடுத்திருந்தாரு. அண்ட் திவ்யா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் மட்டுமே 45,500 எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணும்போதும் திவ்யா தான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்தது ரவுண்டுக்கு வந்துட்டு வினோத் அண்ட் சபரி போனாங்க. ஸோ அவங்களும் சரி, இப்போ ஃபர்ஸ்ட்டாக போகிறவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்போம். அப்போ இவங்க விளையாடுறதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் உருண்டாங்க. பட் அவங்களாலையும் திவ்யாவை பீட் பண்ண முடியல. ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அண்ட் சபரி எடுத்தோன்னா ஒரு 31,800 எடுத்தார். அண்ட் இவர் வினோத் வந்துட்டு அவரும் 35,000 என்னமோ எடுத்தாங்க. ஸோ டோட்டலாக அவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒரு 68,000 தான் எடுத்தாங்க. அதாவது சபரி அண்ட் வினோத் 2 பேரும் சேர்ந்தே வந்து 68,600 எடுத்தாங்க. ஆனால் திவ்யா மட்டுமே 45,000, விக்ரம் 20,000. இருக்கிறதுலே அவர் தான் கம்மி. ஆனால் விக்ரம் வாய் மட்டும் பேசுவார், நான் கரெக்டாக பண்ணிடுவேன், நான் டென்சிட்டியில் பெருசாக இருக்கேன், எனக்கு உருட்ட தெரியும் எல்லாம் உளருவார் அவர். பட் அவர் ரொம்ப கம்மியாக தான் 20,000 தான் எடுத்தார். பட் இவங்க 4 பேரில் கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ வினோத், திவ்யா, சபரி, விக்கல்ஸ் இவங்க 4 பேரை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பொண்ணு திவ்யா மட்டும்தான். அண்ட் திவ்யா தான் ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க. இந்த மனுஷன் ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல ப்ராடான உடம்பு இருக்குது. அவர் நினச்சாருன்னா கொஞ்சம் பொறுமையாக உருண்டு இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்துருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவியே நல்லா அழகாக உருண்டு எல்லா பணத்தும் மேக்ஸிமம் அவங்க எடுத்தாங்க. 45,000 ஒரே ஆளாக எடுத்திருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க 4 பேரும் முடிச்சிட்டாங்க. ஸோ 4 பேர் தான் அப்படின்னு நினச்சி எல்லாரும் பணம்லாம் எண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் இப்போ மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. எஸ், அடுத்தது அரோரா
அண்ட் சாண்ட்ரா நீங்களும் ரெடியாக இருங்க அப்படின்னு. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திவ்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பாக்ஸில் அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பல நேரங்களில் நிறைய அமௌண்ட் அவங்க தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திவ்யா கிட்ட இது இல்லை நம்மளால சொல்லவே முடியாது. கேமை சூப்பராக விளையாடுறாங்க. கேரக்டர் வைஸ் யார் முதுகலையும் குத்தாமல் மூஞ்சிக்கு நேரம் தனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா மூஞ்சிக்கு நேரம் பேசுகிறாங்க. எந்த இடத்துலையும் போய் சொல்லி இன்னொருத்தரை நம்ம கேமுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு ஓவர் ஆக்டிங் கிடையாது. எந்த ஒரு 18+ கண்டென்ட் கிடையாது. ஸோ தலைவிக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று எப்படியாவது வினோத்தை தலைவி பீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நடக்கிற நிகழ்வுகளையும் பார்த்தோம் அப்படின்னா வினோத்தோட அந்த எக்ஸ்ட்ரீம் புள்ளி டைப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டார். எப்போ பாரு திவாகரை புள்ளி பண்ணுறது, நேத்தெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தார். லைக் அவர் சும்மா கிச்சு பண்ண வந்தால் கூட அவரை போட்டு மிதிக்கிறது, அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு அவர் கூட பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. வினோத் சூப்பர், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருங்க. திவ்யா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. பட் வினோத் இப்படியே அவரோட ஆட்டிடியூட் காமிச்சு அவர் பின்னாடி வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.